இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல வந்து முட்டு சந்து மனை என்பது சொல்லுவாங்க. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக இந்த இடம் என்பது தேர்வு செய்யும் போது இது சம்மந்தப்பட்ட கேள்விகளை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்க வருவாங்க, கன்சல்டேஷன் எடுக்க வருவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனை வந்து தெற்கு பக்கம் ரோடு வருது சார், ஆனா அதோட தெரு முடிஞ்சது, அந்த முட்டு சந்துல வந்து எங்களோட மனை என்பது வருது, அது வாங்கலாம்னு பிளான் பண்றோம், இல்ல அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், அங்க வந்து ஒன்றும் பிரச்சனை வராதா, இது போல கேள்விகள் பேஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. சில பேர் அந்த இடத்தையும் வாங்கி கட்டி முடிச்ச பிறகு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண பிறகு இந்த கன்சல்டேஷன்லாம் கேட்க வருவாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான். பல இடங்களுக்கு நான் வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன். ஒரு தெருக்குத்து, குறிப்பாக இந்த முட்டு சந்து மனை சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப கவனமா நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்கும். இது வந்து நன்மையும் இருக்கு. இந்த இருமுனை கற்றின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பாசிட்டிவும் ஏற்படுத்தும், ரொம்ப நெகட்டிவும் ஏற்படுத்தும். ரெண்டு விதமான செயல்களை செய்யக்கூடிய தன்மையை கொண்டது. இந்த முட்டு சந்து மனைனா ஃபர்ஸ்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லா முட்டு சந்து மனையும் கெட்டதா, இல்ல சிலது நன்மையும் தருமா இல்லையான்றத இப்ப நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த முட்டு சந்து மனைனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மனை இருக்கு. இங்க வந்து நேரா ஒரு ரோடு போகுது. ரோடு இந்த கார்னர்லயும் ஒரு மனை இருக்கு. டைரக்டா வந்து நிறைய மனை இருந்துன்னே இருக்கு. இந்த தெரு முட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனைகள் முட்டு சந்து மனைகள், டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது இதுவாகவும் எடுத்துக்கலாம், இதுவாகவும் எடுத்துக்கலாம், இதுவாகவும் எடுத்துக்கலாம். இந்த தெரு முட்டக்கூடிய இடங்கள்ல இந்த 3 ப்ராப்பர்ட்டி எடுக்கு. சில பேர் இந்த பகுதி மட்டும் நினைச்சுப்பாங்க. இது மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. பொதுவாகவே இந்த முட்டு சந்து மனைகள்ல பிரச்சனையும் இருக்கு, நல்லதும் இருக்கு. இந்த 2 விதமா நம்ம எடுத்துக்கணும். ஒரு தெரு முட்டக்கூடிய அந்த மனையோடைய தெற்கு பகுதியில மேற்கு பகுதியில முட்டும் பட்சத்துல அதிகமான பாதிப்புகள் இருக்கிறத நான் நடைமுறையில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு மனை இருக்குன்னு வச்சுங்க. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு இருக்கு. தெரு வந்து இந்த இடத்துல முட்டுதுன்னு வச்சுங்க. இந்த மனையை இந்த பகுதியில முட்டுதுன்னா இது பெரிய அளவுக்கு தவிர்க்கிறது பெஸ்ட். இல்ல வெஸ்ட் பக்கம் இதுல இருந்து ஒரு தெரு வந்து இந்த வீட்டை வந்து இந்த மனையை கொடுத்ததுன்னா இந்த மனையை வாங்காம தவிர்க்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? அப்ப இந்த 2 டைப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்திடலாம். இதுவே வடக்கு பக்கம் குத்துச்சுன்னா இல்ல கிழக்கு பக்கம் குத்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்பது ஏற்படாது. ஓரளவுக்கு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இது 2ம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா தெற்கு மேற்கு பொதுவாகவே நெகட்டிவிட்டி, தீய ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதியாக சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த மனையில தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வரக்கூடிய தெரு அந்த மனையை குத்தி அந்த முட்டு சந்த மனையாக அந்த மனை ஆகும் பட்சத்துல அது தவிர்த்திடலாம்.